ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்குங்க அப்படின்னு தான் சொல்லணும்னு ஆசை. இருந்தாலும் கொஞ்சம் உடம்பு சரியில்லாம தானே இருந்துட்டு இருக்கேன். அந்த கால் ரொம்ப வலிக்குதுன்னு சொன்னேன்ல, அது இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க. டேப்லெட் போட்டேன். கொஞ்சம் அந்த நரம்பு இழுத்து பிடிச்சது கொஞ்சம் சரியாயிருக்கு. அதனால நான் இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னா, இங்க பாருங்க, காலையிலே குளிச்சுட்டு நல்லா மேக்கப்லாம் போட்டு அழகா இருக்கேனா? எப்படி இருக்கேன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லாம் மேக்கப்லாம் போட்டுட்டு நான் இன்னைக்கு ஒரு இடத்துக்கு போறேன். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? எனக்கு நினைச்சு பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நானும் உங்களை அங்கெல்லாம் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு. ஐயோ நான் என்னத்த சொல்லுவேன். அச்சோ நான் என்ன பண்ணுவேன் பெருமானே. சரி வாங்க, நீங்களும் உங்களை நான் கூட்டிட்டு போறேன். வாங்க போலாம், டைம் ஆயிட்டே இருக்கு. ஆச்சு வரை கட்டணுமா? வேண்டாம், வாங்க அப்படியே போவோம். வாங்க வீட்டெல்லாம் கூட்டிட்டு நேரத்துல கிளம்புவோம். எனக்கு ஒரே ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கு. கூட்டிட்டேன், வாங்க போலாம், டைம் ஆயிட்டே இருக்கு. ஐயோ செப்பல் வரைய போடணுமா? நான் என்னத்த சொல்ல, செப்பல் எல்லாம் இதுக்கு வேற எவ்வளவு டைம் ஆயிட்டு இருக்கு, என்னால முடியல. சரி ஓகே வாங்க போலாம். வீட்டுல யாருமே இல்ல, யாருக்காவது பாய் சொல்லணுமா? சரி சும்மா சொல்லுவோம், வேறு வீட்டுக்காவது. பாய், நான் போயிட்டு வரேன். பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. எல்லாரும் பார்த்து பத்திரமா இருங்க. நான் போயிட்டு ரிட்டர்ன் வர்ற வரைக்கும், சரியா? ஓகே பாய். இது என்ன இது? அப்படிலாம் எங்கேயாவது கூட்டிட்டு போகணும்னு எனக்கு ஆசையாதாங்க இருக்கு. இந்த ஸ்டெப் விட்டு இறக்கவே பயமா இருக்கு. நான் என்ன பண்றது? இதை விட்டு இறங்கி ஏறினா எனக்கு ரொம்ப பெயின் ஆக ஆரம்பிச்சிருது. இந்த ஸ்டெப் ரொம்ப ஹைட்டா இருக்கு. அதனால என்னால இதெல்லாம் இறங்கி ஏற முடியல. நான் அந்த அளவுக்கு இன்னும் உடம்பு இன்னும் ரெடி ஆகல. நம்ம வீட்டு ஸ்டெப் கொஞ்சம் சின்னதா இருக்கிறதுனால ஓகே. ஆனா இது ரொம்ப ஹைட்டா இருக்கு. என்னால இறங்கி ஏற முடியல. இப்படி தனியா இருந்து எனக்கு கூடிய சீக்கிரம் நல்லாவே பைத்தியம் பிடிச்சிரும். ஒண்ணும் பண்ண முடியாது. வாங்க ஏபி மாதிரி போய் வீட்டு வேலையெல்லாம் பார்க்கலாம். சமையல் தான் செய்ய முடியும், இல்லைன்னா அந்த வீட்டை சுத்தி காட்ட முடியும், இல்லைன்னா அந்த இப்ப வாங்க உங்களுக்கு என்னன்னா என்னெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னா இதையவே சொல்லிதான் எனக்கும் போர் அடிக்குது. அதை மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளவுதான் என்னால இப்போதைக்கு பண்ண முடியும். ஐயோ எனக்கு எங்கன்னு தெரியல. அந்த வருங்க இருக்காங்க, அவங்க எல்லாம் என்னோட ஃப்ரெண்டு. தெரியுதுங்களா உங்களுக்கு யாருன்னு? அந்த இருக்காங்க பாருங்க, அவங்கதான் என்னோட ஃப்ரெண்டு. அவங்க மேக்சிமம் இங்கதான் இருப்பாங்க. இன்னைக்கு என்னன்னு தெரியல, அந்த பக்கம் போயிட்டாங்க. அங்க பாருங்க, அங்க ஒரு குழந்தை போகுது பாத்தீங்களா? அந்த குழந்தைகிட்ட அப்பப்ப இங்க இருந்தே பேசுவேன். அது என்ன பார்த்து பயந்து அவங்க அம்மாட்ட ஓடிரும். இந்த மயில் அடிக்கடி இந்த வீட்டுக்கு மேலதான் நின்றுகிட்டு அது பாட்டுக்கு தோகை விரிச்சு ஆடிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒண்ணு மயில காணோம். இதுதாங்க என் கண்ணுக்கு இவ்வளவுதான் ரொம்ப நாளா தெரிஞ்சிட்டு இருக்கு. வேற எதுவுமே தெரியலங்க. இப்படியேதான் இருந்துட்டு இருக்கேன். இந்த இடங்கள் தான் ஃபுல்லா எனக்கு தெரியுது. பார்த்துக்கோங்க, என்னோட உலகம் இப்போதைக்கு இந்த 3 திசைகள் தான். 4வது திசையுமே எனக்கு கிடையாது. காலையிலேயே ஜூஸ் எல்லாம் போட்டேன். கேரட் ஜூஸ் தான் இன்னைக்கு குடிக்கிறேன். டெய்லி ஜூஸ் போடுறதையே காட்ட முடியாதுல்ல, டீ போடுறதையே. அதனாலதான் நான் காட்டுறது இல்ல. ஜூஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா காயெல்லாம் கட் பண்ணிட்டு சமையல் ஆரம்பிச்சிடலாம். இன்னைக்கு டைம் ஆயிடுச்சு, மணி 9 மணி ஆச்சு. ஆனா இன்னும் சாப்பிடல. இல்லை அந்த சமையல்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கு நல்ல சாப்பாடா நல்லா சாப்பிடுவோம். ரொம்ப நாள் கழிச்சு மீன் செய்யறேன். அதனால மீன் செஞ்சு நம்ம சாப்பிட்றோம். மீன் குழம்பும் மீன் ஃப்ரையும். வாங்க எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம். வெங்காயம் தக்காளி இந்த ஐட்டம் எல்லாம் கட் பண்ணிட்டு மற்றது எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு காட்டுறேன். எல்லாத்துக்கும் ரொம்ப டைம் ஆயிடும். நீங்க அது வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு அப்புறமா காட்டுறேன். மீன் குழம்புக்கு இருக்கு, வறுவலுக்கு இருக்கு, புளி, வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கருவேப்பிலை, அப்புறம் மசாலா ஐட்டம் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அப்படியே வாங்க
குழம்பு கூட்டி வச்சிடலாம். ஃபஸ்ட்டு கடாயை வச்சுக்கலாம். ஆயில் போட்டுக்கலாம். கடுகு, ஜீரகம், வெந்தயம் போட்டுக்கலாம். இதுல வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா 3யுமே சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கிட்டு இருக்கு, வதக்கட்டும். இங்க பாத்தீங்களா, நான் சொன்னேன்ல இந்த குக்கர் அப்பப்போ என்னைய வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுது பாருங்களேன். விசில் நேரா வரும்னு பேரு. இது இந்த மாதிரி சைடுல ஃபுல்லா தண்ணி வந்துட்டு இருந்தா நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. அப்பப்ப இந்த கிச்சனுக்கு வந்தா இந்த குக்கர்கிட்ட கொஞ்சம் பயமா இருக்கு, எதையாவது பண்ணி விட்டுருமோ அப்படின்னு. ஏன்னா இருங்க, ஆஃப் பண்ணிடலாம். இது மறுபடியும் ஓப்பன் பண்ணி அப்புறம் தான் போடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நாளா நம்ம ஹாஸ்டல்லே இருந்துட்டோமா, வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டே இருந்தோம். இப்போ இந்த உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுக்கு அப்புறமா தான் சமைக்கணும்னு ஆரம்பிச்சிருக்கோம். அப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த சமையல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மறந்துருச்சு. அப்ப இந்த குக்கர் விஷயம்லாம் கொஞ்சம் பயமா இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க மீன் குழம்புக்கு, அப்பதான் நல்லா டேஸ்டா இருக்கும். இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி குக்கர்ல விசில் வர்றதுல ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அந்த பெல்ட்டை நினைச்சு போட்டு பாருங்க, அது நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. நல்லா விசில் வருது. இப்போ நமக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் இப்போ வதங்கிருச்சு. இதுல இந்த புளி ஊற வச்சிருந்தோம்ல, அதை கரைச்சி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், உப்பு எல்லாமே கலந்துருக்கிறேன் இதுல. இதை அதுல போட்டுக்கலாம். மீன் எவ்வளவு இருக்கோ அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. நான் மீன் குழம்பு வைக்கிற ஸ்டைல பாருங்க, நல்லா இருக்கும். நான் மீன் குழம்பு வச்சேன்னா எல்லாருக்குமே பிடிக்கும், நல்லா இருக்கும், டேஸ்டாவும் இருக்கும். எப்படி செய்யறேன்னு பாருங்க. மீன் குழம்பு வைக்க தெரியாதவங்க இந்த மாதிரி வைங்க. வைக்க தெரியும்னா என்னை திட்டாதீங்க, நான் அப்படிதான் செய்வேன். மீன், சாப்பாடு, குழம்பு எல்லாம் எடுத்து ரெடியாக வச்சாச்சு. கொஞ்சம் கொடுத்து விட்டோம், சாப்பிட்டதுக்கப்புறமா செரிமானத்துக்கு டைம் ஆயிட்டு, மணி 3 போகுது. உங்க சாப்பாடு டைமுக்குள்ள கொடுத்து விட்டோம். போயிட்டு வாப்பா. பாய். பாய். அப்பா, எப்படியோ ஒரு வழியாக வேலையெல்லாம் முடிச்சாச்சு. தம்பிங்க சாப்பாடு கொடுத்து விட்டேன், நானும் அப்படியே வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். இன்னும் ஒன்றும் வேலை இல்லை, பேசாமல் படுத்துக்கணும், அவ்வளோதான். இதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாது. நானும் மதிய சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். நீங்களும் நல்லா சமைச்சு சாப்பிடுங்க, நல்லா இருங்க. டாட்டா, பை பாய்.